ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்னைக்கு நம்மளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நியூ எஜுகேஷனல் பாலிசி 2020 வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துல இருந்து அடுத்த அகாடமிக் 2025 இருந்து யூஜியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஜியை சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி விருப்பப்பட்டா 2 வருஷத்துலேயோ ஆர் அவங்களோட டியூரேஷனை பொறுத்து முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. 4 இயர்ஸ் கோர்ஸாக இருந்துச்சுன்னா 1 இயர் வந்து முன்னாடி முடிக்கிற மாதிரியோ ஆர் 1 இயர் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து மேபி அடுத்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் ஆகலாம். அதில் இன்னொரு அடிஷ்னல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம். அதை கேட்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கான அதை சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இது என்ன அந்த இன்னொரு அடிஷ்னலான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜியில் கொண்டு வந்த மாதிரி இப்போ பிஜியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மேபி அதுவும் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகலாம். இங்கே யூஜி வந்துட்டு நமக்கு 3 வருஷம் 4 வருஷம் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. இன்ஜினியரிங் 4 வருஷம், ஆனர்ஸ் 4 வருஷம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பிஜி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ அதையும் வந்துட்டு ப்ரீவியஸாக முடிக்கிற மாதிரி ஆர் அவங்களுக்கு விருப்பப்பட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் வந்துட்டு கொடுக்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. மேபி அதுவும் இம்ப்ளிமெண்ட் ஆகலாம். சரிங்களா, சிலபஸ்லையும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அண்ட் கிரெடிட் மெத்தட்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இயர் படிக்கும் போதும் வந்துட்டு கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ அதுலேயுமே சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. 3 வருஷம் யூஜி அப்படின்னா அதை வந்து 2 வருஷம் பிஜி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கோர்ஸு, 2 வருஷம் பிஜி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி ஹானர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 வருஷமா இருக்கும். அதில் வந்துட்டு பிஜி வந்து 1 இயர்ல பிஜி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்கன்னா கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா யூஜி அண்ட் பிஜி சேர்ந்து இன்டகிரேட்டடா ஒரு 5 வருஷத்துல முடிக்கிற மாதிரி ஒரே இதை என்ன செய்யலாம் அப்படின்னா கொண்டு வரலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி யூஜி ஒரு படிச்சுட்டு பிஜி வேற கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கும் முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் மேஜர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்படி பண்ணால் வேலை வாய்ப்புகள் பெருசாக கிடைக்காம இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த நியூ எஜுகேஷனல் பாலிசியில் யூஜி படித்ததை தான் பிஜி படிக்கணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. நீங்கள் யூஜி ஒன்று படிச்சுட்டு பிஜி ஒன்று படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யலாம்னா கொண்டு வரலாம்னு இருக்காங்க. இது ஆல்ரெடி இருந்தது தான். அது அப்படியே என்ன செய்யறாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா பாடத்திட்டம் சிலபஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அது போக ஏஐ லேர்னிங் அண்டு பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் இதெல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா உள்ள கொண்டு வராங்க. அண்டு பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை, விவசாயம், லா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு பிஜி பண்ற அளவுக்கு அவங்கள என்ன பண்றாங்கன்னா பூஸ்டர் பண்றதுக்கு என்கரேஜ் பண்றதுக்கான இது வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேசிய உயர்கல்வி தகுதி பாடத்திட்டம் இவங்களோட இணைந்து தான் இந்த புதிய நடைமுறை வந்துட்டு செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. எஜுகேஷன் மெத்தட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6.5 7 இந்த மாதிரியான அடிப்படையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சிலபஸ்ல. அண்டு பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த கிரெடிட் ஸ்கோர்ல பார்த்துட்டீங்கன்னா ஒரு வருடம் முதுகலை படிப்பிற்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 160 கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா பெறணும். அதே மாதிரி 2 வருட அந்த பிஜிக்காக இருந்துச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் அவங்க 120 கிரெடிட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கணும். இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 வருட அந்த படிப்புக்கு யூஜி படிப்புக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 160 அப்படிங்கிற மாதிரியான கிரெடிட் ஸ்கோர் வாங்கணும் அப்படின்னு என்ன செய்றாங்கன்னா கொண்டு வராங்க. இந்த யூஜி முடிச்சுட்டு பிஜி அட்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் பேசிஸ்லயோ ஆர் என்ட்ரன்ஸ் மார்க் பேசிஸ்லயோ வந்துட்டு அட்மிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா நேரடியாவோ ஆன்லைன்லேயோ இல்லை 2 கலந்தோ ஓப்பன் இல்லைன்னா டிஸ்டன்ஸ், ஸோ இந்த மாதிரியான எஜுகேஷனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்கரேஜ் பண்ண அடுத்து கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிற முறை மூலயமா மாணவர்களுடைய கிரெடிட் கலெக்ட் பண்ணப்பட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற வகையில என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மேபி அடுத்த அகாடமிக்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. அவங்களும் யூஜிசியும் அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் 2020 கொண்டு வந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோடைய சில பல திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது எந்த லெவலுக்கு வந்துட்டு நமக்கு வரும் அப்படிங்கிறத வருங்காலங்களில் தான் பார்க்க முடியும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி கோர்ஸ் படிக்கக்கூடிய நீங்கள்
1 இயருக்கு முன்னாடியே படிக்கலாம், ஆர் 1 இயர் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காலத்தை தள்ளி போட்டும் படிக்கலாம். அண்ட் பிஜியும் அதே மாதிரி தான், 1 இயருக்கு முன்னாடியே நீங்கள் முடிக்கலாம், ஆர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி தள்ளி போகலாம். ஸோ இந்த மாதிரியான இது இருக்குது. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிறைய தகவல்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.